வணக்கம். என் பெயர் ஜெசிகா. எனது ஊர் துறவித்தாங்கல், விழுப்புரம். பாலின் மகத்துவம். பால் இறைவனின் அன்பளிப்பு. நாம் தினமும் பயன்படுத்தும் பொருட்களில் மிகவும் முக்கியமான ஒன்று பால். காலையில் கண் விழித்ததும் ஒரு கப் பால், தேநீர், காபி அல்லது காலையில் பல உணவுப் பொருட்களின் மூலம் பாலை நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் இந்த பாலின் மகத்துவத்தை நாம் எத்தனை முறை சிந்தித்திருக்கிறோம்? பால் என்பது வெறும் உணவுப் பொருள் மட்டுமல்ல, அது இறைவன் மனிதனுக்கு தந்துள்ள ஒரு அற்புதமான உணவு. பிறந்த குழந்தை முதலில் பெறும் உணவு தாய்ப்பால்தான். அது உடலுக்கு மட்டுமல்ல, பால் நமக்கு ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சியை தருகிறது. ஒரு எளிய உணவாய் பொருளின் மூலம் இறைவன் நம்மை தினமும் பராமரித்து வருகிறார் என்பதை பால் நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் பாலை பெறுவதற்காக உழைக்கும் விவசாயிகளையும் கால்நடை வளர்ப்போரையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களின் கடின உழைப்பின் பயனாகவே பால் நம் இல்லங்களுக்கு வந்து சேர்கிறது. எனவே நன்றி உணர்வுடன் பாலை பயன்படுத்த வேண்டும். பால் வெண்மையாக இருப்பதைப் போல நமது மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும். பால் பிறருக்கு ஆரோக்கியம் தருவது போல நாமும் பிறருக்கு அன்பையும் நன்மையையும் வழங்கும் மனிதர்களாக வாழ வேண்டும். பாலை கொடையாக கொடுத்த இறைவனுக்கும், நம் தாய்க்கும், கால்நடைகளுக்கும், விவசாயிகளுக்கும் நன்றி கூறுவோம். நன்றி.